பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம கோமதிய பாண்டியன் ஒரு வழியா சமாதானம் பண்ணிடுறாங்க. எனக்கு எல்லாமே நீதானடி. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்காங்க? என்னை விட்டு எக்காரணத்துக்கு கொண்டும் நீ போயிட மாட்ட அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நான் உன்னை கண்டுக்காம இருந்தேன். அதுக்காக உன்னை கண்டுக்காமலாம் இல்லை. நீ கடையில் வந்து பேப்பர் கொடுத்துட்டு போனல, அது வரைக்கும் நான் பத்திரமா தாண்டி எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு கையில் காஃபி கொட்டும் அது கூட என் நெஞ்சு பதறிச்சு. ஆனால் அது உன் முன்னாடி நான் காட்டிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு வச்சுருந்தா அப்போ எனக்கு என்னங்க தெரியும்? உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கிற போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஏற்றுக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அவங்க சைடில் இருக்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் இருந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட எத்தனை தடவைனாலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இப்படி வீடு முக்கியம் இல்லை, நீங்கள் முக்கியம் இல்லை, பசங்க முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னோட பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா நாங்கள்லாம் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா? உனக்கு ஒன்றுனா மொத்த குடும்பமும் துடிச்சு போகிறேங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு எல்லாருமே பொய் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே எவ்வளோ பதட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் கோமதிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.